300 கோடிக்கு அதிபதியான மாமனாரை தீர்த்து கட்ட கார் ஓட்டுநருக்கு 1 கோடி பேரம் பேசி கதையை முடித்த மருமகள். காரை விட்டு முதியவரை அடித்து தூக்கி கொல்லும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. சொத்தை எங்கே ஆசை மகளுக்கு எழுதி கொடுத்து விடுவாரோ என்ற அச்சத்தில் அரசு ஊழியர் போட்ட தப்பு கணக்கு. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் பாலாஜி நகரி பகுதியில் கடந்த மே 22ஆம் தேதி 82 வயதான புருஷோத்தம் என்ற முதியவர் மீது கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி அதில் படுகாயமடைந்த புருஷோத்தம் பரிதாபமாக பலியாகியிருந்தார். இந்த வழக்கில் போக்குவரத்து போலீசாரால் விபத்து மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு கார் ஓட்டுநர் தார்மீக் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் முதியவர் இறப்பில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் கொடுக்கின்றனர். உடனே சம்பவம் நடந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியை பார்த்தபோது சாலையில் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த அந்த முதியவரை வேண்டுமென்றே மோதி விபத்து நாடகத்தை அரங்கேற்றியிருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர். கார் ஓட்டுநர் தார்மீக்கிடம் நடத்திய விசாரணையில் அவரது செல்போன் எண்ணில் முதியவர் புருஷோத்தம் அவர்களின் மருமகள் அர்ச்சனாவிடம் கார் ஓட்டுநராக பணிபுரிந்த சர்தக் பாக்தே என்பவர் தொடர்ந்து பேசி வந்ததும் அவர்களோடு அர்ச்சனா பேசி வந்ததையும் போலீசார் கண்டுபிடிக்கின்றனர். தொடர்ந்து சர்தக் பாக்தே, அர்ச்சனா உள்ளிட்டோரை பிடித்து கிடுக்கு பிடி விசாரணை மேற்கொண்டதில் இந்த கொலை வழக்கில் திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகின. புருஷோத்தம் தனது வாழ்நாளில் சேர்த்து வைத்த சொத்துக்களின் மொத்த மதிப்பு 300 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. அவருடைய மகன் மருத்துவராக இருக்கும் மணீஷின் மனைவிதான் 52 வயதான அர்ச்சனா, அரசு ஊழியர். மாமனார் புருஷோத்தம் மகன் மணீஷை விட மகள் மீது அதீத பாசம் கொண்டவராக இருந்திருக்கிறார். இந்த நிலையில் மருமகள் அர்ச்சனா மாமனாரிடம் சொத்தில் தங்களுக்கு சேர வேண்டிய பங்கை பிரித்து எழுதி தரும்படி கேட்டாராம். ஆனால் அதற்கு மாமனார் உடன்படவில்லை. மருமகள் பேச்சை கேட்காதவராக வழக்கம் போல தனது பணிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார். இதனால் மாமனாரை தீர்த்து கட்டிவிட்டால் தற்போது வசிக்கும் வீடு உட்பட அனைத்து சொத்துக்களையும் அபகரித்து விடலாம் என முடிவு செய்த மருமகள் கார் ஓட்டுநர் சர்தக் பாக்தேவிடம் 1 கோடி ரூபாய் பேரம் பேசி முன்பணமாக 2 லட்சம் மற்றும் தங்க நகைகளை கொடுத்து கொலை செய்வதற்காகவே பழைய கார் ஒன்றை வாங்கி மாமனார் வீட்டை விட்டு வெளியே நடந்து செல்கிறார் என கொலையாளிகளுக்கு தகவல் கொடுக்க அந்த காரை தார்மீக் என்பவர் ஓட்டி வந்து புருஷோத்தம் மீது பயங்கரமாக மோதி கோரமாக நடந்த இந்த கொலை வெளிச்சத்திற்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து மருமகள் அர்ச்சனா, சர்தக் பாக்தே, தார்மீக் உள்ளிட்ட 3வரையும் கொலை வழக்கில் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.